students, நம்ம இப்போ class 10 social science first unit first lesson நம்ம பார்க்க போறோம். Outbreak of World War I and its aftermath. Outbreak of World War. What is World War? World War அப்படின்னா என்ன? War அப்படின்னா ஒரு ரெண்டு நாடுகளில சண்டை அப்படிங்கிறது war. அது என்ன வேர்ல்டு வார்? உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளும் எய்தர் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ அந்த வார்னால பாதிக்கப்பட்டதுனால அதை நம்ம வேர்ல்டு வார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் வேர்ல்டு வார். புரிஞ்சுதாக்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் அப்படிங்கும்போது வேர்ல்டு வார் எப்போ தொடங்குச்சு அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத். அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத் அப்படின்னா அதோட பின் விளைவுகள். 1914 அப்போ வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நடந்த பின் விளைவுகள் சம்பவம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல 1914 is a turning point in the world history. வேர்ல்டு ஹிஸ்டரியே உலுக்கி போட்டது. அதாவது உலக நாடுகள் அத்தனையுமே எஃபெக்ட் ஆன அந்த போர்னால எஃபெக்ட் ஆன அந்த வருஷம் அப்படின்னா 1914. Other turning point in the world history. The political and social process that began in 1789 culminated in the First World War that broke out in that year and decisively shaped the course of the 20th century. இப்போ 1789 அப்படிங்கிற ஒரு இயர் அங்க கொடுத்திருக்காங்க இல்லைங்களா கண்ணா? அந்த 1789 அப்படிங்கிறது என்ன? அதுதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன். அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்னால அதுதான் நம்மளுக்கு ends in the first world war அப்படின்னு சொல்றாங்க. 1789ல தொடங்கப்பட்ட அந்த புரட்சி அதுக்கப்புறமா அதுல எண்ட் ஆனது என்னன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ப்ரோக் அவுட் ஆச்சு. அதோடைய விளைவாக இப்போ இந்த 20th century அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னன்னு சொல்றோம்? இப்போ 20th centuryனா இப்ப நம்ம எந்த இயர்ல இருக்கோம்? 21st centuryல இருக்கோமா 20th centuryல இருக்கோமா? 21st century. அப்போ 20th centuryனா என்ன? 1900ல இருந்து 2000 வரைக்கும் உள்ளதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 20th centuryன்னு சொல்லுவோம். இப்போ 1900ல இருந்து 2000 அப்படின்னா ஒரு 100 years. அந்த 100 years தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 20th century அப்படிங்கும்போது 1900ல இருந்து 2000 வரைக்கும் உள்ள காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Historians therefore call this as a long 19th century. இதுதான் long 19th century-யா சொல்றாங்க. This was the first industrial war that drew on the economic resources of the entire world and also affected large section of civilian population. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டு வார் அப்படிங்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியல் எப்போ ரெவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆச்சோ அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் காஸ் இந்த வாருக்கு. அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா இட் அஃபெக்டட் தி சிவிலியன் பாப்புலேஷன். மக்கள் சாமானியப்பட்ட மக்களையும் கூட பாதிக்கப்பட்டுச்சு. புரிஞ்சுதுங்களா? The political map of the world was redrawn. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஆகி ஒவ்வொரு நாடும் பிரிஞ்சு போய் ஒரு உலக மேப்பவே மறுபடி புதுசா அந்த ஒவ்வொரு நாடுகளா மாத்தி ரீட்ரா பண்ணினதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 3 major empires lay shattered by the end of the war. Germany, Austria-Hungary and the Ottomans. இப்போ இந்த இதுல யாரு இந்த வேர்ல்டு வார்ல கலந்துக்கிட்டா யாரு ஜெயிச்சா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதன் விளைவா
ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அந்த ரெவல்யூஷனும் டேக்ஸ் பிளேஸ் ஆச்சு இந்த காலகட்டத்தில் 1900 இருந்து 2000 வரைக்கும். அப்போ அதோடைய வேர்ல்டு ஹிஸ்டரியில் அந்த யூனிக்கான ஈவெண்ட்டையும் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரியில இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறமா வேர்ல்டு பீஸ் இருக்கணும் அப்படின்னு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பே இல்லை, ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உருவாக்குனாங்க. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து 1920ல டேக்ஸ் பிளேஸ் ஆச்சு. இந்த லெசன்ல நம்ம எதனால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சது, அதோடைய பின்விளைவுகள், ரிப்பர்கஷன்னா என்னது, பின்விளைவுகள், இன்க்ளூடிங் த ரஷ்யன் ரெவல்யூஷன் and the formation of international peace organization namely League of Nations. இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலுமே இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க ஒன் பை ஒன் தான் நம்ம பார்ப்போம். காசஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், கோசஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு தனித்தனியாக வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு நீங்கள் ரெலவெண்ட் படுத்திக்கங்க. ஒவ்வொன்றிலையும் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி நீங்கள் மீனிங்கை எழுதிக்கங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்மினேட்டட் தெரியுதுங்களா? கல்மினேட்டட் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கல்மினேட்டட்னா கன்க்ளூஷன் எழுதிக்கோங்க. கல்மினேட்டட், கன்க்ளூஷன். Shattered அப்படின்னா break into pieces, பீஸா ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் shattered. சரிங்களா? ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. யூனிக் அப்படின்னா ஸ்பெஷல் ஈவெண்ட். ரிப்பர்கஷன் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் லாஸ்ட் ஃபார் லாங் டைம். ரியாக்ஷன்ஸ் லாஸ்ட் ஃபார் லாங் டைம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல ஹார்ட்வேர்ட்ஸோட மீனிங்கும் நான் கொடுத்துருக்கேன். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.